தனி பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாறு படைத்துள்ள தாவேக, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி ஆகிய 3 அணிகளையும் வீழ்த்தி முத்திரை பதித்துள்ளது. இந்த நிலையில் தாவேக தொண்டர்களிடம் எமது செய்தியாளர் யுவராணி நடத்திய கலந்துரையாடலை பார்ப்போம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலையிலிருந்து தொடங்கி நடந்துட்டு இருக்கு. 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல இந்த வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்ப குறிப்பா சென்னை லயோலா கல்லூரியில தான் இருக்கோம். இந்த தொகுதியில மொத்தம் 6 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு. இந்த தொகுதியில குறிப்பா 6 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு. கொளத்தூர், பெரம்பூர், வில்லிவாக்கம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், இந்த 6 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இந்த கல்லூரியில நடந்துட்டு இருக்கு. இந்த தொகுதியில காலையிலிருந்து தபால் வாக்கு எண்ண ஆரம்பிச்சதுல இருந்து தாவேக தலைவர் விஜய் முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த கொண்டாட்டத்துல தாவேக தொண்டர்கள் இங்க இணைஞ்சிருக்காங்க. போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்காங்க. தாவேக தொண்டர்கள் தாவேக வேட்பாளர்களுடைய வெற்றியை இங்க ரொம்பவே ஆரவாரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தாவேகவோட துண்டை வந்து கையில சுழற்றது மூலயமாவும் தாவேகவோட பாடலை பாடி ஆடி பாடுறதுல இருந்து அவங்களோட சந்தோஷத்தை இங்க பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தாவேகவோட விசில் சின்னமான அந்த விசில் மூலம் தங்களது ஒலியை எழுப்பி தங்களுடைய ஆதரவை தாவேகவிற்கு வழங்கி வரார்கள் தாவேகவினுடைய தொண்டர்கள். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என இந்த வெற்றியை அனைவரும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க கிட்ட இப்போ இந்த தாவேகோட முன்னிலை குறித்து நம்ம வந்து பேசலாம். இப்ப தாவேக தலைவர் விஜய் காலையில தபால் ஓட்டு ஆரம்பிச்சதுல இருந்தே முன்னிலையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வெற்றியை அடையக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்காரு. இந்த லீடிங்க நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். வெற்றி ஆயிட்டாரு விஜய். ஒரு சீட்டு கூட வராது, 1% ஓட்டு கூட வராதுன்னு சொன்ன தற்கூரி கூட்டம் சொன்ன எங்க அண்ணன் மொத்த ஹிஸ்டரியை பிரேக் பண்ணிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என்டிஆர் இருக்காருல்ல, என்டிஆர் அவரோட ரிசல்ட்டே பிரேக் பண்ண போறாரு. ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் ஆர்டி சேகர் அவர் வந்து போன டைம் வந்து 50% ஓட் பர்சன்டேஜ்க்கு மேல வாங்கி வின் பண்ணியிருந்தாரு. இந்த முறை அவரை தாண்டி விஜய் வந்து அதிகமான ஓட்டுகளை வாங்கியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இறைவன் கொடுத்த பொக்கிஷம் மேடம். இறைவன் கொடுத்த பொக்கிஷம் மேடம். அதாவது நியாயம். இது வந்து தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய ஆட்சி மாற்றம் வரும்னு நமது அன்பு தளபதி ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி தமிழகத்தை வளர்ச்சி பாதை கொண்டு போவார். சட்ட ஒழுங்கு பாதுகாப்பாரு, பெண்கள் பாதுகாப்பாரு, போதையில்லா தமிழகத்தை கொண்டு வருவாரு, வன்முறை இருக்காது, பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு சிறப்பாக இருக்குங்க. இதுக்கு மக்களால் தீர்க்கப்பட்ட இறுதியான முடிவு. மக்கள் தீர்ப்பே மக்கள் தீர்ப்பு. மக்கள் கொடுத்த வெற்றி. தாவேக தலைவர் விஜய் வந்து அந்த முதலமைச்சர் அரியணையா அலங்கரிக்க போறாரு அப்படின்னு தொண்டர்கள் எல்லாம் சொல்றீங்க. இதுக்கு எந்த அளவுக்கு நீங்க எல்லாம் வரவேற்பு, எந்த அளவுக்கு ஆதரவு உங்ககிட்ட இருக்கு? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எந்த அளவுக்கு இல்ல, அவருக்கு வந்து முருகர் பக்கத்துல இருக்காரு. அவர் கும்பிட்ட தெய்வம் அவரை கைவிடல. அவரை தற்கொலைனாங்க. ஆனா சொன்னவங்க தான் தற்கொலை, அவர் தற்கொலை இல்லை. புரியுதுங்களா? சொன்னவங்க தான் தற்கொலை. இன்னைக்கு அவரை நம்பி தமிழ்நாடே இன்னைக்கு அவ்வளோ பாராட்டிக்கு பார்த்தீங்களா? அதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு இவ்வளோ பேர் வராங்க. தற்கொலை இவ்வளோ வந்திருப்பாங்களா? அவர் நல்லது செய்வார். இதுக்கு இனிமேல் நல்லது செய்யணும் ஆசைப்பட்டார். அதனால தான் ஜனங்கள்லாம் அவரை நம்பி எல்லாம் வந்துக்கிறாங்க. பெரம்பூர் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை தான் நம்ம பார்த்தோம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுல கிட்டத்தட்ட 47 வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. தேர்தல் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது 2016ஆம் தேர்தலில் ஏடிஎம்கே வின் பண்ணாங்க. அதே மாதிரி ஆர்டி சேகர் கடந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாரு. 2019 இடைத்தேர்தலில் இருந்து தற்போது வரை எம்எல்ஏவா இருக்காரு. இத்தகைய ஒரு கடுமையான போட்டியாளரை எதிர்த்து தாவேக தலைவர் விஜய் இந்த முறை பெரம்பூர் தொகுதியை வென்று வெற்றி வாகை சூடி இருக்கிறார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி ஏடிஎம்கே சார்பில், பாமக சார்பில் திலகபாமா வந்து போட்டிட்டு இருந்தாங்க. குறிப்பா 1977ஆம் ஆண்டுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே 6 முறை பெரம்பூர் தொகுதியை கைவசம் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 முறை இந்த தொகுதியை வசப்படுத்தி இருக்கு. இந்த முறை தாவேக தலைவர் விஜய் இந்த தொகுதியை வசப்படுத்தி இருக்காரு.